ஒரு விமானம் நடுக்காட்டுல பறந்துட்டு போயிட்டு இருக்கு. விமானத்தை ஓட்டிட்டு இருந்த பைலட் வந்து அந்த சின்ன விமானத்துல இருந்து 5 பயணிகளையும் பார்த்து சொல்றாரு, நம்முடைய விமானத்துல எரிபொருள் பெட்ரோல் கம்மியாயிடுச்சு, எந்த நேரத்துல வேணாலும் இது விபத்துக்குள்ளாகலாம், இதை இறக்க முடியாது. அதனால விமானத்துல 4 பேராசூட் இருக்கு, அதை யாராரு எப்ப மாட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணி உயிரோட இருக்க போறீங்களோ நீங்களே முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ல ஒரு பேராசூட்டை இவர் மாட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற பேராசூட்ல 4 பேர்ல 3 பேருக்கு தான் கிடைக்கும். அதுல முதலாவது அந்த மனிதர் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன். அவர் சொல்றாரு, உலக வல்லரசு நாடுகள்ல என்னுடைய நாடு தான் முதல் இடத்துல இருக்கு, நான் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்யறேன், நாட்டு மக்களுக்கு என்னோட மேல பயங்கரமான பட்சம் இருக்கு, அதனால நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேராசூட்டை மாட்டிக்கிட்டு சொல்றாரு, நான் தான் இந்த ஸ்மார்டஸ்ட் பிரசிடென்ட் இது வரைக்கும் அமெரிக்காவில், அதனால நான் வாழ்ந்தே ஆகணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு. 2வது இருக்கிறது வந்து ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின். அவரும் சொல்றாரு, என்னுடைய நாடு போர்களெல்லாம் இருக்கு, போரெல்லாம் பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னுடைய முடிவெல்லாம் தேவையான தருணம் இருக்கு, அதனால நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேராசூட்டை போட்டுட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு. 3வதா இருக்கிறவர் தான் வந்து நம்முடைய திருச்சபையினுடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ். அவர் சொல்றாரு, இன்னொரு 4வதா இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு சொல்றாரு, வந்து பாரு, நான் வாழ்ந்து முடிக்கின்ற தருணம், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தாரு, ஒரு குருவா மாற்றினார், ஒரு 1000 மாற்றினார், கருத்துக்களா மாற்றி கடவுள் கடைசியில என்ன ஒரு நம்முடைய திருச்சபையினுடைய திருத்தந்தையை மாற்றிருக்காரு, நான் வாழ்ந்து நல்ல முறையில வாழ்ந்துட்டேன், எனக்கு சேர வேண்டிய அந்த பேராசூட்டை நீ போட்டுட்டு ஜம்ப் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை சொல்லு, யுவர் ஹோலினஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நமக்கு இன்னும் 2 பேராசூட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போப்பாண்டவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னாக்கா 4 பேர் பயணம் செய்தேன் இல்லையா, அதுல முதல்ல ஸ்மார்டஸ்ட் பிரசிடென்ட் சொன்னார் இல்லையா, அவரு ஜம்ப் பண்ணும்போது தவறான முடிவு எடுத்துட்டாரு, என்னுடைய ஸ்கூல் பேக் மாட்டிட்டு ஜம்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னாக்கா, பெரும்பாலும் நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவோட இருக்காது, சரியான முடிவா இருக்காது, அது தவறான விளைவுகளை தான் கொடுக்கும். அப்போ நாம அவசரப்படாம இருக்கணும். முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில இருக்கும்போது நாம் ஜெபித்துதான் முடிவு எடுக்கணும். அதுதான் அந்த ஸ்டோரி நமக்கு புரியும். பொறுமையோட நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல விளைவை கொடுக்கும். Every wrong decision has got its own price tag with it. அதற்கான விளைவு, அதற்கான கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா நடக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, கடவுள் உங்களை சரியான முடிவெடுப்பதற்கு உங்களை வழிநடத்துவார்.